Hi friends, welcome to Chennai food. சாதாரணமா நம்ம டீ வைக்கிறதுக்கு சர்க்கரை டீ தூள் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் வித்தியாசமான சில பொருட்களை சேர்த்து அருமையான டேஸ்டான நல்ல புத்துணர்ச்சியை தரக்கூடிய மசாலா டீ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மசாலா டீ ரெடி பண்றதுக்காக நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சிருக்கேங்க. நீங்க எந்த டீ பாத்திரம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுறலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளர நாம அரை துண்டு இஞ்சி நான் தோல் சீவிட்டு எடுத்துர்க்கேங்க. அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துர்க்கேன். தோல் சீவி எடுத்துர்க்கேன். 3 ஏலக்காய். இதையும் இந்த ரெண்டுத்தையும் நம்ம கல்லுல இடிச்சு எடுத்துக்கலாம். இடிக்கிற கல்லுல சேர்த்துட்டு இடிச்சுக்கோங்க. ரொம்ப இடிக்க வேண்டாம். லேசா இடிச்சு எடுத்தா போறோம். இந்த மாதிரி 1-2 இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்துல வச்ச தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இடிச்ச இந்த இஞ்சி ஏலக்காய் அத சேர்த்து விட்டுறலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை அதையும் சேர்த்து விட்டுறலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நாம டீ தூள் சேர்த்து விட்டுறலாம். இந்த ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் சேர்த்து விடுறேன். நல்லா டீ தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திருந்தோம். அது வந்து 1/4 கப் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ டீ நல்லாவே கொதிச்சிச்சுங்க. 1/4 கப் அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. பாருங்க, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்ம தண்ணி வைக்கும் பொழுது எவ்வளவு இருந்தது, இப்போ பாருங்க எவ்வளவு குறைவாயிடுச்சு. இப்போ நான் எந்த டம்ளர்ல கண்ணாடி டம்ளர்ல தான் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். அதே கண்ணாடி கிளாஸ்ல தான் நான் சேர்த்து விடுறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இப்படி சுழட்டி விட்டுடுங்க. மறுபடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பால் சேர்த்து விட்டு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி சுழட்டி விட்டுருங்க. வெல்லம்லாம் கரைஞ்சி மறுபடியும் கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் சேர்த்து விட்டுட்டு இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பொங்கி வருது பாருங்கள். மறுபடியும் பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா சுழட்டி விட்டுட்டு வைங்க. ஒரு 2 தடவை இந்த மாதிரி பொங்கி வரும்பொழுதுலாம் 2 தடவை சுழட்டி விட்டுட்டு வச்சோம்னா நல்லா அதில் இருக்கிற டிகாஷன்லாம் இறங்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் நான் 2வது தடவை சுழட்டி விடுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா கொதிச்சுட்டு பொங்கி வருதுங்க. மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி சுழட்டி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, டீ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். ஒரு 3 முறை இது மாதிரி பொங்க விட்டு நீங்கள் சுழட்டி விட்டிங்கன்னா டீ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வடிகட்டுறதுக்காக இந்த டம்ளரில் தான் வடிகட்ட போகிறேன். வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டிக்கோங்க. ரெடி பண்ண டீயை நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. நல்லா ஒரு 2-3 முறை நல்லா ஆற்றணுங்க. அப்போ தான் டீ நல்லா நுர பொங்கி வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டீ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து ஆற்றுவாங்க. நல்லா நுர பொங்கி இருக்கும். அந்த டீ குடிக்கும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 4 முறை இழுத்து ஆற்றிக்கோங்க. இப்போ நான் கிளாஸ்க்கு மாற்றிடுறேங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி ஏலக்காய் மணத்தோட மசாலா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு எனர்ஜியை தரும். நமக்கு மார்சளி தொண்டை சளி இதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கும் பொழுது அந்த சளி எல்லாமே சரியாயிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.